நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் ஜெய தமிழ்செல்வனின் அன்பு வணக்கங்கள். இப்போ இந்த மாதம் வந்து மாசி மாத பொது பலன்கள் அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். மாசி மாதம் இப்போ மாசி மாதம் ஆரம்பிக்க 13/2/2025 முதல் 14/3/2025 வரை நம்ம வந்து மாசி மாதம் தமிழ் மாதம் மாசி மாதம் வந்து நடந்துக்கிட்டு இருக்குதுங்க. அதே மாதிரி சூரியன் வந்து கும்பத்தில் இருப்பார், புதனும் கும்பத்தில் 14 நாள், மீனத்தில் 16 நாள், சுக்கிரன் வந்து மீனத்தில் 30 நாளும் உச்ச நிலையில் தான் இருப்பார், செவ்வாய் வந்து மிதுனத்தில் வக்ர நிலையில் இருப்பாங்க. இதுதான் வந்து அதாவது இந்த மாதத்தும் கிரகங்கள் வந்து பெயர்ச்சி நிலைகள் வந்து மீதி குரு சனி ராகு கேதுங்கள்லாம் அது அவங்கவுங்க இருக்கிற இடத்துலையே தான் இருப்பாங்க. சனி பெயர்ச்சி அதே மாதிரி சனி பெயர்ச்சி மார்ச் 29 திருக்கணித முறைப்படி மார்ச் 29 சனி பெயர்ச்சி ஆகுது. அதே மாதிரி மே 14 குரு பெயர்ச்சி வருது, மே 30 ராகு கேது பெயர்ச்சி வருதுங்க. மீனராசியிலே இப்போ வந்து ஏற்கனவே ராகு இருந்தார். இப்போ சுக்கிரனும் போகிறனால சுக்கிரன் உங்கள் ராசியில் உச்சமாகும்போது உங்களுக்கு அந்தஸ்து, கௌரவம், மதிப்பு, மரியாதை எல்லாமே உயரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டங்களாக தான் இந்த காலகட்டங்கள் இருக்குது. அதே மாதிரி 2ஆம் இடத்துல வந்து 2ஆம் இடத்துல சனியோட 3ஆம் பார்வை இருக்கிறதுனால குடும்பத்தில் சிறு குழப்பங்கள் பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும். அது சனி பயிற்சிக்கு பின்னாடி சரியாயிடும். இப்போ வந்து நீங்கள் விரைய சனியில் இருப்பீங்க. ஏற்கனவே வந்து பணம் வந்து விரயம் பண்ணிருந்து கண்டிப்பாக அவங்கவுங்க ஜாதகத்தை பொறுத்து விரய சனியில் விரயம் ஆகிட்டுருக்கோம். அதே மாதிரி இப்போ வந்து உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்குறதுனால யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க. பண வரவு தர வரவுலாம் கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். மார்ச் 29ஆம் தேதி உங்கள் ராசியிலே வரும்போது இன்னும் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கும். உங்களை வந்து அப்படியே முடக்கும், எதுவும் செய்கிறதுக்கு முடியாது. நீங்கள் செய்யணும்னு நினைக்கிற செயல்லாம் வந்து செய்கிறதுக்கு முடியாது. அப்படியே நீங்கள் அப்படியே மந்தப்படுத்துவார். ஏன்னா சனி பகவான் வந்து எந்த ராசிக்கு போனோம்னா சனியோட குணத்தை கொடுப்பார். அவரோட குணம் என்ன? மந்தம், மெதுவாக போகிறது, அந்த மாதிரி எந்த ஒரு வேகமாகவே இருக்க மாட்டீங்க. அந்த மாதிரியான தன்மைகள்லாம் வந்து சனி பகவானும் கொடுப்பார். இப்போ வந்து உங்கள் 3ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால இளைய சகோதரன் சகோதரிகள் அனுகூலங்கள் ஆதாயங்கள் உங்களுக்கு நல்ல விதமாகவே இருக்கும். அதே மாதிரி 4ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால தாய் மீது கொஞ்சம் கவனம் செலுத்துறது உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா உடனடியாக மருத்துவர் அணுகி சரி பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வீடு வாகனம் யோகம்லாம் இப்போ செவ்வாய் அங்கே இருக்கும்போது சரியாக வராது. செவ்வாய் கடகத்துக்கு வந்த பின்னாடி தான் இந்த அமைப்புகள்லாம் வந்து உங்களுக்கு நல்ல விதமாக இருக்கும். அதே மாதிரி 5ஆம் இடம் வந்து இயல்பாக இருக்கிறதுனால குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் ஒரு அட்டாச்மெண்ட்லாம் நல்லாவே இருக்கும். குழந்தைகளால் நீங்கள் வந்து கௌரவப்படுத்தப்படுவீங்க. குழந்தைகள் உங்களுக்கு வந்து பேரெடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல தன்மைகள்லாம் வந்து உங்களுக்கு உண்டு. அதே மாதிரி உங்கள் 6ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்குறதுனால வேலைகளில் பிரச்சனைகள் தொல்லைகள் இருக்க தான் செய்யும். அதெல்லாம் சனி பயிற்சிக்கு பிற்பாடு தான் மார்ச் 29க்கு பின்னாடி அதுவாக சரியாகிடும். அது வரைக்கும் வேலையை மாறணும் போகணும் அப்படின்லாம் தயவுசெய்து நினைக்காதீங்க. அதே மாதிரி 7ஆம் இடத்துக்கு குருவோட பார்வை இருக்குது. கேது பகவான் இருக்கிறாரு. உச்ச சுக்கிரனும் உங்கள் 7ஆம் இடத்தை பார்ப்பாங்க. அதனால் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமைகள்லாம் வந்து ஏற்கனவே இருக்கிறத விட இன்னும் கொஞ்சம் பல மடங்கு நல்லாவே இருக்கும். அதே மாதிரி நண்பர்கள் கூட்டாளிகள் மூலியமாக நல்ல ஒரு சப்போர்ட்டிவ் வந்து கிடைக்கும். அதே மாதிரி 8ஆம் இடம் வந்து இயல்பாக இருக்கிறதுனால நல்லாவே, அதாவது திடீர் பண வரவு உண்டாகும். ஏற்கனவே தடை தாமதங்கள் ஏதாவது இருந்தால் அது விலகக்கூடிய தன்மைகள்லாம் வந்து இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி 9ஆம் இடத்தை வந்து குரு பகவான் பார்க்குறதுனால தந்தையால் அனுகூலங்கள் ஆதாயங்கள், தந்தை வழி உறவுகளால் அனுகூலங்கள் ஆதாயங்கள் இருக்கும். தந்தையோட சொத்து ஏதாவது கோர்ட்டு கேஸ் அப்படின்னு இருந்ததுன்னா அது உங்களுக்கு சாதகமாக வரக்கூடிய சூழல்கள்லாம் வந்து உங்களுக்கு நல்லா இருக்குது. அதே மாதிரி செவ்வாய் வந்து 10ஆம் இடத்தை பார்க்குறதுனால தொழில் ஸ்தானத்தை பார்க்குறதுனால தொழில்கள் வந்து கொஞ்சம் டல்லாக தான் போகும். அதே மாதிரி 11ஆம் இடத்துக்கு வந்து குரு பகவான் இருக்கிறதுனால மூத்த சகோதரன் சகோதரிகளால் அனுகூலங்கள் ஆதாயங்கள்லாம் வந்து உங்களுக்கு நல்ல விதமாக கிடைக்கும். அதே மாதிரி முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு 2வது திருமணத்துக்கு பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்கன்னா இந்த காலகட்டத்தில் வந்து உங்களுக்கு முடிக்கக்கூடிய நல்ல ஒரு அமைப்புகளாக தான் உங்களுக்கு நல்ல விதமாக இருக்குது. அதே மாதிரி
12ஆம் இடத்துல வந்து சூரியன் இருக்கிறாரு, சனி பகவான் இருக்கிறாரு. புதன் வந்து முதல் 2 வாரங்கள் 14 நாள், முதல் 14 நாள் உங்கள் 12ஆம் இடத்துல இருப்பார். அதுக்கப்புறம் உங்கள் ராசிக்கே போயிடுவார். 12ஆம் இடத்துல இருக்கும்போது சூரியன் சனி இருக்கும்போது என்னது விரயங்கள் தான் கொஞ்சம் ஜாஸ்தியாக கொடுப்பாரு. ஏற்றுமதி இறக்குமதி பண்ணிக்கிட்டு இருக்கவங்களுக்கும் கொஞ்சம் டல் அடிக்கும். அதே மாதிரி ஓடிக்கொண்டே நகர்ந்து கொண்டே இருக்கிற தொழில், ஆட்டோ ஓட்டுறது, டாக்ஸி ஓட்டுறது, ட்ராவல்ஸ் வச்சு நடத்துறது, அந்த மாதிரி தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கவங்களாம் கொஞ்சம் டல்லாக தான் இருக்கும். அதே மாதிரி வெளிநாடு போகணும் அப்படின்ற மீன ராசிக்காரங்களாம் இந்த காலகட்டத்தை வந்து அந்தளவுக்கு பலன் கொடுக்காது. சனி பயிற்சிக்கு பின்னாடி தான் உங்களுக்கு வெளிநாடு யோகம்லாம் உங்களுக்கு நல்லா இருக்கும். இப்போ நம்ம சொன்னது எல்லாமே பொது பலன்கள் தான். துல்லியமான பலன்கள் வேணும்னா நம்ம கீழே நம்ம நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிங்க. நன்றி, வணக்கம்.